நம்ம ஐயனார் துணை சீரியல்ல சோழன் பாண்டியோட ஒரு பாண்டிங் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா, நம்ம சோழனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும், நிலா கிட்ட வந்து பேசுறதா இருக்கட்டும், நிலா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா கேட்கணும் அப்படின்னா, நம்ம பாண்டி கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பாண்டி பார்த்தீங்கன்னா, வானதி கூட எந்த பிரச்சனை வந்திருந்தாலும் இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட்டு சொல்றது நம்ம சோழன் கிட்ட தான். ஸோ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் லைஃப்ல நெறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணிக்கிருவாங்க. சேரன் கிட்ட வந்துட்டு மேக்ஸிமம் சொல்றத விட, பாண்டியும், சோழனும் அவங்க 2 பேர் லைஃப்ல அவங்க தனிப்பட்ட விஷயத்த வந்து இவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிட்டு, அதுக்கு 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுதல் சொல்லிக்கிருவாங்க. நம்ம பாண்டிக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்து நம்ம சோழன் குடுப்பாரு. அதாவது சோழனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது வேணும் அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம பாண்டியும் ஒரு சிறந்த ஒரு ஐடியா குடுப்பாரு. இதனால தான் சொல்றேன், இந்த ஃபேமிலிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சண்டை போடுறது என்னமோ சோழனும், பாண்டியும் தான். அதே மாதிரி அதிகமா விஷயங்கள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணிக்கிறதும் இவங்க 2 பேர் தான். அதனால தான் கேட்டேன், இவங்க 2 பேருமே பிடிக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்ப நம்ம கதைக்குள்ள வருவோம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொமான்டிக் கலந்த சில அதிர்ச்சியான சம்பவங்களும் நடக்க காத்துட்ருக்கு. அதில என்ன அப்படிங்கிறத தான் நம்ம ஒன்னொன்னா வந்து வீடியோல அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு ரெசார்ட்ல போய் தங்குறாங்க. இப்போ நிலா வந்து சோழன் கிட்ட கேட்குறாங்க, "என்ன சோழன் நீங்க இவ்ளோ பெரிய ரெசார்ட்ல தங்கலான்னு சொல்லி சொல்றீங்களே, இதுக்கு காசு எல்லாம் வச்சிருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, அதெல்லாம் இருக்குமா நிலா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்துட்டு புக் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது, இந்த டைம் தான் பாண்டி வராங்க. வந்துட்டு, "டேய் சோளா காசு வச்சிருக்கியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ வேற என்னடா எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கும் தனியா ரூம் புக் பண்ணணும். என்கிட்ட அவ்வளோ காசு இல்லடா. நானு நிலாவ ஹனிமூன் கூட்டிட்டு போறதுக்கு மட்டும் தான் அதுக்கு உண்டான காசு மட்டும் தான் வச்சிருந்தேன். ஓனர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன் கேட்டு. இப்போ எல்லாருக்குமே வந்து இல்ல சாப்பாடு செலவுலேருந்து, ரூம் செலவுலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்னா, கொஞ்சம் கஷ்டமா தான்டா இருக்குது. காசு இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ முழிக்கிறதுலயே எனக்கு தெரியுது. உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் எங்கடா கூப்பிட்டேன் உங்க எல்லாரையும்? நிலாவுக்கு சொல்ல போய் தானடா உங்கள நான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இருந்துட்டு, சரி பரவால்ல நான் உனக்கு காசு குடுக்குறேன். எங்களுக்கு உண்டான செலவ நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாம நீ எதுவும் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. நீ எப்படி ஆ கூட்டிட்டு வரணும், ஹனிமூனுக்கு வரணும், எப்படிலாம் பிளான் பண்ணியோ அதெல்லாம் நடக்கும். கவலைப்படாத சரியா? எந்த டிஸ்டர்பன்ஸும் நாங்க பண்ண மாட்டோம். உனக்கு எப்பயுமே வந்து பாதுகாப்பா இருப்போமே தவிர, உன்னைய தொந்தரவு பண்ண மாட்டோம். இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டேய் பாண்டி என் தம்பிடா நீயி. இதுக்கு தான் இப்படி ஒரு தம்பி வேணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கட்டி பிடிச்சு முத்தம் குடுப்பாங்க. டேய் ரொம்ப வலியாதடா, இப்பயே இப்படி வலியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் இருந்துட்டு ரொம்ப கேஷுவலா போயிட்டு ரூம் புக் பண்ணுறதுக்கு போவாங்க. அப்ப பாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் புக் பண்ணுறதுக்கான அமௌண்ட்ட வந்து நான் கட்டிர்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சோழன், நிலாவுக்கு தனியா ரூம் புக் பண்ணியிருப்பாங்கல்ல, அதுக்கு மட்டும் தான் நம்ம சோழன் வந்து பே பண்ணுவாரு. இதில ரிசப்ஷன்ல இருக்கிற லேடி கிட்ட வந்துட்டு இந்த சோழன் வந்து வழிய ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டா அதுவா, இதுவா அப்படின்ற மாதிரி நெறைய பேசுறாங்க. உங்கள நான் ஏதோ ஒரு படத்தில பார்த்த மாதிரி இருக்கே! நீங்க ஹீரோயினி தான? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு, ஐயோ! அப்படிலாம் எதுவும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும், உடனே பாண்டி இருந்துட்டு, டேய் சோளா தேவையில்லாத வேலைய பார்க்காத. எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலைய மட்டும் பாரு. இது மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, உன் ஒய்ஃப பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் உனக்கு. இங்கேயே கொடைக்கானல்லயே உன்னைய விட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டேய் சும்மா கேட்டேன்டா. ஏடா ஒரு பொண்ணோட பேரு கூடயாடா கேட்கக்கூடாது? அதுக்குமாடா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்றாங்க. "நீ பேரு மட்டுமா கேட்ட? வலியிறது எல்லாமே தெரியுது. இப்படியாடா வலிவ?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "சரி ஓகே விடு விடு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அட்ரஸ வந்து எழுத சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு அட்ரஸ வந்து நோட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லேடி வந்து சாவி வந்து குடுக்குறாங்க. ஸோ, இவங்க வந்து ரூம் சாவிய வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.
பாண்டி இருந்துட்டு, எங்களோட ரூம் கீய குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலாவ கூப்பிட்டுட்டு, "ரூம் புக் பண்ணியாச்சு. வாங்க ரூமுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப நிலா இருந்துட்டு, "என்ன நான் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன நிலா? நீ என்ன பார்த்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்ல நீ வந்து ஆ ரொம்ப வலியிறதெல்லாம் பார்த்துட்டுருந்தேன்" அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. "ஐய்யய்யோ! அப்படிலாம் எதுவுமே நிலா, நான் எதுவுமே இல்ல நிலா. நான் அப்படியெல்லாம் யார்கிட்டயும் வலியல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "நான் இங்கேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்க அந்த பொண்ணுகிட்ட எப்படிலாம் வலிஞ்சு வலிஞ்சு பேசுனீங்க அப்படிங்கிறத" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. "நீ வேற நிலா, நான் உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எந்த பொண்ணுகிட்டயும் பேசினது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது தெரியுமா? நீ இப்படிலாம் எதுவும் பேசாத நிலா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "ஆமா, நீங்க இப்படி சொன்னா உடனே நான் நம்பிறணுமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "உங்கள பத்தி எனக்கு தெரியாதா?" அப்படின்ற மாரி சொல்லிட்டு நிலா வந்து சிரிக்கிறாங்க. "பாத்தேல, என்னைய மாதிரி ஒரு அழகான பையன் இருந்தா, 4 பொண்ணுங்க பேசத்தாம்மா செய்வாங்க. இதுக்கு இப்படி நீ கோச்சுக்கிட்டா என்ன அர்த்தம்? எல்லாருமே சொல்லுவாங்க, பொண்டாட்டி எப்பயுமே வந்துட்டு ரொம்ப பொசசிவா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் நீயும் இருக்க. மாமா மேல அவ்ளோ லவ்வா உனக்கு?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஐய ரொம்ப பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கலாய்ச்சு விட்டுருவாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு, "இதெல்லாம் உனக்கு தேவையா? நல்ல வேளை அவங்க பார்த்துருக்குறாங்க. நீ அங்க என்னலாம் பேசுன அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோதான். நான் சொன்னது மாதிரியே உன்னைய கொடைக்கானல்லயே வந்து விட்டுட்டு கழட்டி விட்டுட்டு அவங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. ஒழுங்கா நடந்துக்கோ. வா வாழ வேண்டிய வாழ்க்கைய ஒழுங்கா வாழ்ந்துட்டு வா" அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா, "சரி ரூமுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போறாங்க. அப்போ பாண்டியும், நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்களுக்கு போட்டிருக்கிற ரூமு அப்படின்ற மாதிரி ஒரு ரூம் வந்து காட்டுறாங்க. "அப்படியா? எங்களுக்கு இங்க பக்கத்துல எதுவும் ரூம் புக் பண்ணலையா?" அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "நமக்குன்னு ஸ்பெஷலா ரூம் புக் பண்ணியிருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்கருந்து ஜீப்ல தான் போயி ஒரு ஒரு 1 கிலோமீட்டருக்கு தள்ளி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹில்ஸ்லேயேன்னு மலையிலேயேன்னு மலை உச்சியில வந்து ஒரு இடத்துல வந்து ரூம் இருக்குது. இவங்களோட காட்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தங்கியிருக்கிறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல சொன்னது மாதிரி ஹனிமூனுக்கு வர்ற கப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப சிறப்பான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருப்பாங்களாட்டம் இருக்கும். சூப்பரா டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, நம்ம சோழன் கூட வந்து அவங்க லைஃப்ப வந்து நல்லபடியா ஸ்டார்ட் பண்றாங்க. அதில நம்ம ப்ரொமோல பார்த்தது மாதிரி இந்த வீக் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, சோழனுக்கும் நிலாவுக்கும் நடுவுல நெறைய ரொமான்டிக்கான விஷயங்கள் வந்து நெறையா நடக்கும். அதுக்கப்புறமா மறுநாள் வந்து எல்லாருமே கிளம்பி அன்னைக்கு நைட்டு முடியும். மறுநாள் காலையில எல்லாருமே கிளம்பி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வராங்க. அப்போ பால்கனி வழியா நிலா வந்து வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்ப வந்து இந்த இயற்கை காட்சிகளா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாரி நேச்சுரல் சீன்ஸ் பார்க்குற மாதிரி வெளியில வரணும். நம்ம எப்பயுமே வந்து ஓடிட்டே இருக்கோம் வேலை வேலைன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்ல இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா நிலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து வீடியோ எடுப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம நிலா வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்ருப்பாங்க. அந்த நேரத்தில தான் நம்ம சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, "நிலா ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. அந்த மலைக்கு நடுவுல அந்த வார்த்தை வந்து அப்படியே எதிரொலிச்சு மறுபடியும் ரிப்பீட் பண்ணி எக்கோ ஆகும். இத பார்த்துட்டு "ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, நானும் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அ சோழன் கிட்ட வந்து நிலா சொல்லுவாங்க. நிலா வந்து அந்த மலைகளுக்கு நடுவுல "சோழன் ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சோழன் வந்து ஃபோன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க மாத்தி மாத்தி. அ அப்ப சோழனுக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஏன்னா, இது நாள் வரைக்கும் நிலா வந்து சோழன் கிட்ட இந்த மாதிரி சொன்னதே கிடையாது. அதாவது "ஐ லவ் யூ சோழன்" அப்படின்னு சொல்லி சொன்னதே கிடையாது. ஸோ மலைகளுக்கு நடுவுல இந்த மாரி சொன்னது சோழனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிருது. நிலாவோட வாயிலிருந்து, மனசுலருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றதுக்காக எத்தன நாளா காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இப்படி சொல்றாளே அப்படின்னு நெனச்சுட்டு, சோழன் வந்து பயங்கர ஹேப்பில இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா லைட்டா ஸ்லிப் ஆகும்போது, வேகமா நம்ம சோழன் வந்து ஹக் பண்ணிக்கிருவாங்க. மறுபடியும் என்னைய பார்த்து இந்த வார்த்தைய சொல்லேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன சொல்லணும்?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்பாங்க. "இல்ல நீ என்கிட்ட இது நாள் வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னதே கிடையாது. என்னைய பார்த்து சொல்லேன்" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "ஆமா போங்க, அதான் நான் சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க.
"நீ மலைக்கு தானே மலைகளுக்கு நடுவுல தானே பார்த்து சொன்ன. என்கிட்ட சொல்லலைல" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அவங்களோட ரொமான்ஸான சீன்ஸ் எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. ரொமான்டிக்கா அவங்க வந்துட்டு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அவங்க எல்லாருமே நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம போலாமா சோழன் அப்படின்னுட்டு கூப்பிடுறாங்க. சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து நிலாவோட கைய பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. வந்துட்டு சேரனோட ரூம்ல வந்து காலிங் பெல் கிளிக் பண்றாங்க. அப்போ சேரனை வந்து வேகமா ரூம் கதவ வந்து திறக்குறாங்க. அப்போ நிலாவும், சோழனும் உள்ள வராங்க. "வாங்கப்பா உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சேர் எடுத்து அதாவது ஒரு சோஃபா இருக்கும். சோஃபால வந்து உட்கார்றாங்க. நிலா இருந்துட்டு, "என்னண்ணே நல்லா தூங்குனீங்களா? கம்ஃபர்டபுளா இருந்துச்சா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணா சொல்றாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "ஆமா அண்ணி, உங்களுக்கு எப்படி இருந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உடனே சோழன் பயங்கரமா வெட்கப்படுறாரு. "ஐய! அண்ணன் என்ன புதுசா ஏதோ வெட்கம்லாம் படுது" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. "அண்ணே இதெல்லாம் உனக்கு செட் ஆகல. இத பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கலாய்க்கிறாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "சும்மா இருடா பல்லவா" அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ பாண்டி இருந்துட்டு சோழன வந்து பார்க்குறாங்க. "டேய் சோழா" அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் காட்டும்போது, சோழன் வந்து வெட்கப்படுறாரு. "பரவால்லடா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பேசிட்டு, "சரி நம்ம போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துரலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போறாங்க. ரெசார்ட்ல நெறைய பேரு காலையில எழுந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போய்க்கிட்டுருக்குறாங்க. இவங்க நெறையா இதே மாதிரியே வந்து நடக்கும்போது, எல்லாருமே இவங்களும் கூடவே நடக்குறாங்க. "இல்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வாக்கிங் போயிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம்." பக்கத்துல ஒரு பார்க் இருக்குல்ல, அதுல நம்ம ரெசார்ட்ட சுத்தி பார்த்தாலே நமக்கு வந்து நேரம் போறதே தெரியாது. அப்படியே ஒரு சுத்தி பார்த்துட்டு, அப்படியே வந்துட்டு டிஃபன் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே வாக்கிங் மாதிரி நடந்து போவாங்க. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பொண்ணு அதாவது அந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டு ஆ காலேஜ்லேருந்து சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்திருக்குறாங்க. அந்த பொண்ண வந்து ஃபர்ஸ்ட்டு பல்லவன் வந்து பார்க்குறாரு. இந்த பொண்ண நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே! அப்படின்ற மாதிரி பார்க்காரு. அந்த பொண்ணும் நம்ம பல்லவன வந்து பார்ப்பாங்க. சரி ஓகே. அ எங்கேயோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, கேஷுவலா நம்ம பல்லவன் வந்து அங்கேருந்து கடந்து போயிருவாரு. அதுக்கப்புறமா நம்ம நிலா வந்து அத பார்ப்பாங்க. "டேய் பல்லவா! என்னடா பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நீ நெறைய கேர்ள்ஸா இருந்தாங்க. காலேஜ்ல இருந்து வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாடா, காலேஜ்ல இருந்து வந்திருப்பாங்க. ஏன் நீயும் தானே போன?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எங்க அண்ணி டூர் போனேன் தான். ஆனா ரொம்ப மொக்கையா இருந்துச்சு பசங்க கூட போகும்போது. ஆனா இப்படி கேர்ள்ஸ்லாம் வந்திருக்கிறாங்களே!" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் உன் காலேஜ்ல அவங்கலாம் வரலையா?" அப்படின்ட்டு கேட்கும்போது, "அப்படிலாம் இல்ல அண்ணி. பாய்ஸ் தனியா, கேர்ள்ஸ் தனியா தான் போனோம்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்றாரு. "சரிடா பல்லவா, அதான் காலேஜ் லைஃப்லாம் முடிஞ்சிருச்சுல. அடுத்ததா பார்ப்போம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "காலேஜ் லைஃப் முடிஞ்சா என்ன அண்ணி? இன்னும் நாங்க வந்து 2கே கிட்ஸ் தானே! இன்னும் நாங்க வந்து லைஃப்ப என்ஜாய் பண்ண தான் செய்வோம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அவங்க எல்லாருமே கலாய்ச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பாண்டி, நான் வீடியோல ஆரம்பத்திலேயே சொன்னது மாதிரி, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் லைஃப்ப வந்து நெறையவே ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்படிதான் பாண்டி வந்துட்டு சோழன பார்த்துட்டு, "டேய் சோழா! நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு, "டேய் பாண்டி! அண்ணனோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்த்தது இல்லடா. சொல்லுவாங்கல்ல, லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத அண்ணன் இப்ப தான்டா புரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்குடா வாழ்க்கையில. இப்படிப்பட்ட பொண்ணு என் வாழ்க்கையில வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆ என்ன பண்றது? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்டா" அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சோழன் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "இதுக்கு தான் ஓவரா பேசக்கூடாதுன்னு சொல்றது. அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கலாய்ச்சு விட்டுருவாங்க. "உனக்கு பொறாமடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லும்போது, "ஆமாடா எனக்கு பொறாம. வாய வாய கிளறாம கொஞ்சம் அமைதியா இரு. உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, எப்படி இருந்துச்சு? நல்லா தூங்குனியான்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சு கலாய்ச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பல்லவன் அவங்கலாம் வந்துட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்குறாங்க. நெறைய நேச்சுரல் சீன்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற பூ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்து அவங்களுக்குள்ள நடுவுல நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பல்லவன் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த காலேஜ்ல இருந்து வந்த ஸ்டூடெண்ட்ல அந்த பொண்ணுங்களும் வந்து இருக்கிறாங்க. அப்போ பல்லவன் வந்து போஸ் குடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம நிலா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க.
அண்ணே இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் எடுங்க அண்ணி, இன்ஸ்டாகிராமில் போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி போஸ்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. டேய் பல்லவா போதும்டா, இதே மாதிரி எத்தனை ஸ்டில் தான் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சும்மா எடுங்க அண்ணி, தினமும் ஒவ்வொரு போஸ்ட் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்லேருந்து அந்த பொண்ணுமே வந்து பல்லவனை பார்த்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா இருந்துட்டு, சரி பல்லவா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, போதுமா அண்ணி, சரி ஓகே எங்கே கொண்டாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸை ஒன்றா பார்த்துட்ருக்குறாங்க. அந்த ஒவ்வொரு ஃபோட்டோலையும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பொண்ணு பல்லவனையே பார்த்துட்ருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் கேப்சர் ஆகிருக்கும். அதை ஒன்றா வந்து பார்க்குறாங்க. என்ன இந்த பொண்ணு நம்ம எங்கே போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தற்செயலாக திரும்பி பார்ப்பாங்க. அந்த பொண்ணு அப்போ இங்கே தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்ப்பாங்க. அந்த பொண்ணு அதே இடத்துல தான் வந்துட்டு நம்ம இவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்க பூங்கா கிட்ட தான் வந்து இருப்பாங்க. அவங்கள பார்த்துட்டு இப்போ பல்லவன் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. அந்த பொண்ணும் சிரிக்கும். அதுக்கப்புறமா டேய் பல்லவா போதும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்லாம், ரொம்ப பசிக்குது, ரொம்ப சுற்றி பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. சரி ஓகே இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே தான் போயிட்டு காலையில் டிஃபன் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம நிலா இருந்துட்டு, இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது, நம்ம நாள் முழுக்க சுற்றி பார்த்தாலும் கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டேன்னு, உனக்கு என்ன சாப்பாடு வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. வழக்கம் போல் சேரன் இருந்துட்டு, இல்லை நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வாங்குவீங்களா, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ணே நான் தான் சொல்லியிருக்குல்ல, உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரன் அண்ணனுக்கு தேவையானதையும் வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போ தான் பல்லவன் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக பக்கத்து டேபிளில் பார்க்குறாங்க. அந்த கேர்ள்ஸில் அந்த பொண்ணுமே வந்து உட்காந்துட்ருக்குறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு எங்கே போனாலும் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கொடைக்கானலில் வந்து அவங்க ஹனிமூன் போயிட்டு, அதாவது ஃபேமிலி ட்ரிப்பு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நம்ம பல்லவனுக்கு வந்து ஒரு காதல் அமைஞ்சிரும் போல் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் பேசிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக நம்ம பல்லவன் வந்து போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வருவாங்க. வந்துட்டு, ஹாய் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்க, ஆமாம் சென்னை தான் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த காலேஜில் படிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே வந்துட்டு காலேஜ் பேரை சொல்லுது. நீங்கள் எங்கே படிக்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ தான் யூஜி முடிச்சிருக்கிறேன், இதான் ஃபைனல் இயர் முடிச்சிட்டேன், செமஸ்டர் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. உங்களை நான் ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, நான் வந்து காலேஜ் கல்ச்சுரல்ஸில் வந்துட்டு எங்கேயாவது பார்த்துருப்போம், வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. காலேஜ் ட்ரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லுது. சும்மா ஐவி வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் கிளம்பிடுறாங்க. இப்போ என்னடா இது பல்லவன் அப்பயே போனானே, ஆள காணோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து போறாங்க. போகும்போது இந்த பல்லவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாறாங்க. ஏற்கனவே வந்து காயத்ரி விஷயத்துல சேரன்னர் ரொம்ப நாளா பல்லவன் கிட்ட பேசாம இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பல்லவன் வந்து நிறைய போட்டியில கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி அதுக்கப்புறம் தான் சேரண்ணா வந்து பேசவே ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சேரண்ணா பயங்கர கடுப்பாகி போயிட்டு, "டேய் பல்லவா! என்னடா பண்ணிட்டுருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பல்லவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "ஐயய்யோ! அண்ணனா?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து, "அண்ணே ஒண்ணும் இல்லண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அந்த பொண்ணுகிட்ட என்னடா பேச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இருங்க எங்க அண்ணா வந்துட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு, "அப்புறம் பார்க்கலாம். டைம் இருந்தா அப்புறம் மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துர்றாரு. "இல்லண்ணே இது காலேஜ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு உங்களன்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. அதனால தானே பேசிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "மத்தபடி வேற ஒண்ணும் இல்லண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க. அதுக்கு இப்படிலாம் வந்து பேசணுமா என்ன? தேவையில்லாதெல்லாம் யாருக்கிட்டயும் எந்த பேச்சையும் வச்சுக்க கூடாது. அது என்ன பொம்பள பிள்ளைங்க கிட்ட பேசுறது? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அண்ணனே நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லண்ணே. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குலாம் போகாதண்ணே. ஜஸ்ட்டு எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? உங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுச்சு. அதான் நாங்களும் சென்னை அப்படின்னு சொல்லி சொன்னேன். எந்த காலேஜில படிச்சோம் அப்படிங்கிறத பத்தி சொன்னேன். அவங்களும் சென்னை தான் போல இருக்குது. சென்னையில தான் இந்த காலேஜில படிச்சுட்ருக்கு அந்த பொண்ணு. அவங்க காலேஜ்லேருந்து டூர் வந்திருக்காங்களாம். இத தானே சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "போதும்டா, இனிமே நீ ஒண்ணும் அந்த பொண்ணுங்க கிட்டலாம் பேச வேண்டாம்.
இனிமே நீ எந்த பொண்ணுங்ககிட்டயும் பேசக்கூடாது. அப்படி மீறி பேசுறத பார்த்தேன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம சேரன வந்து வார்ன் பண்றாங்க. அதுக்கப்புறம் சரிண்ணே நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் போதுமா? எதர்ச்சியா தானே பேசினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீ எதுக்குமே பேச வேண்டாம்டா. பார்த்த மாதிரி இருக்குன்னா பேசாம இருந்துக்கோ. தேவையில்லாம பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறமா சரிண்ணே போவோண்ணே அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பல்லவன் வந்து உட்காந்துட்டுருக்கும்போது, நிலா இருந்துட்டு, "என்னாச்சுடா? சேரண்ண ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல அண்ணி. அந்த பொண்ணு பார்த்து பேசிட்டு பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருந்துச்சுல்ல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எந்த பொண்ணுடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதான் அண்ணி காலேஜ் டூர் வந்திருக்கிறாங்கல்ல, அதில ஒரு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணு இப்போ நான் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அந்த இடத்துக்கு வந்து பேசுச்சு அண்ணி. உங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே. நீங்க எந்த காலேஜு? என்ன ஏதுன்னு விவரத்த கேட்டுட்டு இருந்துச்சு. அத பேசிட்டு இருக்கும்போது சேரண்ணா வந்துட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட எதுக்குடா பேசின? அப்படிலாம் பேசக்கூடாது. எந்த பொண்ணுங்ககிட்டயும் பேசக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால நானு அப்படியே கொஞ்சம் டென்ஷன் ஆயிருச்சு அண்ணி. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமான்டா, தேவையில்லாம எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத. சேரண்ண பிறகு கடுப்பாகி கத்தப் போறாரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு, அங்கருந்து அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. "ஏன் அண்ணி, இப்போ நம்ம அ எங்கேயாவது வெளியில போவோமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாடா, வெளியில சுத்தி பார்க்குறதுக்கு தானே வந்திருக்கிறோம். இப்ப ரூமுக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம்?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதுமேனு சோழனுக்கு அப்படியேன்னு நிலாவ பார்க்குறாங்க. "என்னது? என்ன நிலா சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா சோழன், நம்ம வந்து சுத்தி பார்க்கலாம். படகு சவாரி இருக்குது, சைக்கிளிங் இருக்கு, நெறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம போய் சுத்தி பார்க்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, சோழனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.